ஹலோ மக்களே, பார்ட் 2 ஆஃப் மன்னார்குடி. என்னடா ஸ்டார்டிங்காக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டான், இதை பார்ட் 1றான்னு நினைக்காதீங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் ஒரு நல்ல மழை பெஞ்சுதா, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ஸ்டாப் போட்டது எங்கே தெரியுமா, சாரங்கபாணி டெம்பிள், இந்த ஃபேமஸ் இன் கும்பகோணம்னு சொன்னாங்க. ஸோ வேறு கோயிலுக்கு போக டைம் இல்லை, ஸோ அதான் அங்கே போகலான்னு சொல்லிட்டு சாரங்கபாணி டெம்பிள் இதான் நாங்கள் போன டீம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. செம பெரிய கோயிலுங்க. நல்லா அந்த காலத்தில் கட்டின கோயில் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து கோயில் ஓப்பன் பண்ணுறது முன்னாடியே போயிட்டோம். கோயில் வந்து ஒரு 5 தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு கோயில் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்து கூட்டமாக இருந்துச்சு. அது வரைக்கும் கூட்டமே கம்மி தாங்க, ரொம்ப பெரிய அளவுக்குலாம் கூட்டம் இல்லை. ஆனால் அதுக்கே வந்து மக்கள் வந்து அப்படியே அடித்து பிடிச்சி போகிறாங்க. ஒரு லைனில் வந்து ஒரு ப்ராப்பராகவே யாரும் இல்லை. ஸோ அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு கும்பல செல்ஃபீஸ் தான். ஒரு கோயில் போனாலும் எல்லாம் செல்ஃபி எடுப்போம்ல, தட் இஸ் த மெமரிஸ் ஆஃப். இப்போ நம்ம ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா அந்த மெமரிஸ் இருக்கணும்ல. கும்பகோணத்துலேயே ஃபேமஸாக இருக்கிறது கும்பகோணம் டிகிரி காஃபி. கும்பகோணத்தில் போய் கும்பகோணம் டிகிரி காஃபி வாங்கினா கும்பகோணம் டிகிரி காஃபி நல்லா இல்லை. அது தவிர மீதி எல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்நாக்ஸு இது எல்லாமே அது என்னவோ ஒன்றும் புரியல. அப்புறம் அங்கேருந்து கிளம்புனா மழை வந்துருச்சு. நல்ல வேலை குடை எடுத்துகிட்டு போனோம். ஸோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு குடைக்குள்ளே 3 பேர் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபன் பண்ணிவிட்டு நடந்து போய்ட்டு இருந்தோம் கார் வரைக்கும். நல்லா மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, என்ன பண்ணுறது. அங்கேருந்து மலையில் போய்ட்டு காரில் ஏறி கார்லேருந்து ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி ரூமில் போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். மன்னார்குடிக்கு போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. சரி கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அடுத்த கோயில் போயாச்சு. அது எந்த ஸ்பாட்னா ராஜா கோபாலசுவாமி டெம்பிள் இன் மன்னார்குடி. இதுவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் போல். செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த காலத்தில் கட்டினது போல். எல்லாமே அந்த காலத்தில் கட்டினது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா ஹைலைட்னா எல்லாமே ரொம்ப ஏன்ஷியண்ட்டாக இருந்துச்சு. இப்போது நம்ம வந்து இப்போ கட்டுறது எல்லாமே பெயிண்ட் அடித்து ரொம்ப இதாக கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இங்கே பெயிண்ட் அது கூட இல்லவே இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அந்த இதெல்லாமே. அதில் வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நேரில் பார்க்கும்போது தான் உங்களோட அதை ஃபீல் பண்ண முடியும், அந்த வைப்பு எல்லாமே. அங்கேருந்து கல்யாண மாப்பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும். ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து வாங்க மறந்துட்டோமா. பக்கத்துலேயே ஒரு சோழன் ஷாப்பிங் மால்னு ஒன்று இருந்துச்சு. சரி அங்கே போய்ட்டு வழக்கம் போல் ஷாப்பிங் மால் போனால் என்ன பண்ணோம், எல்லாம் போய் தேடிட்டே இருப்போம், அந்த கிஃப்டாக இந்த கிஃப்டானு. சரி நாங்களும் ஏதாவது கிஃப்ட் எடுக்கலாம் நாங்களும் பார்க்குறோம். ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரில. மில்டனில் அதை பார்க்குறோம், அயன் பாக்ஸை பார்க்குறோம். சரி ஓகே ஒரு கிஃப்ட் வாங்கியாச்சு. அப்புறம் எங்கள் அண்ணா வந்து அவங்க பசங்களுக்கு ஏதோ பொம்மை வாங்கணுன்னாரு. சரி அவரும் பார்த்துட்டே இருந்தார். அதையும் வாங்கிட்டு நம்ம சும்மா ஒரு ஃபன் மாதிரி ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கேப் இந்த கேப்லாம் சொல்லிட்டு சும்மா போட்டுட்டு இருந்தேன். சரி கேப்பெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அங்கேருந்து நைட்டு சாப்பிட போகணும் டின்னரு. அங்கே டின்னருக்கு போன இடம் தான் ஆரியபவன். உண்மையிலே சொல்கிறேன், ஃபுட்டெல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அங்கே ஒரு பெப்பர் இட்லி சாப்பிட்டோம், வேறு லெவலுங்க, மார்வலஸாக இருந்துச்சு. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்ஸ் காய்ஸ்.